Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட் வந்து இன்டீரியர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளாட் வந்து நான் ஃபுல்லாத்தையும் காமிக்கிறேன். என்ன பண்ண போகிறோம், ஃப்ளாட் வந்து அதோட டிசைன் எப்படி இருக்குது, பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் அப்படின்னா நம்ம முடிச்சதுக்கப்புறம் வந்து டே 1 டே 2 அந்த மாதிரி வந்து பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஃப்ளாட்டில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து அதோட டிசைன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு தான் இது. இந்த 2 BHKல வந்து அதோட பெட்ரூமோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து ஒரு 2 வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதே ஃப்ளாட்டு தான் இது. நம்ம இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3வது ஃப்ளாட் வந்து இன்டீரியர் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து ஃபுல்லாத்தையும் காமிக்கிறேன். இது வந்து 4 யூனிட். இது வந்து 4 யூனிட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஷூ ரேக்கு வந்து வரும். இங்கே வந்து டிவி யூனிட், இங்கே வந்து வாஷ் பேஷன், இங்கே வந்து க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாலில் வந்து பிளான் பண்ணுறோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வந்துடும். சோஃபாவோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வால் மோல்டிங் டிசைன், வால்பேப்பர்ஸ் எதாக இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா வால் மோல்டிங்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மேபி வேணால் மாறலாம். ஏதாவது மாறினா நான் அந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதோட சீலிங் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து பண்ண போகிறோம். பட் என்னென்னா இப்போதைக்கு வந்து ஃபுல் பிளைனாக தான் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து விண்டோ. ஆக்சுவலாக வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டோம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி யூனிட், வார்ட்ரோப் வந்து பக்கத்துலேயே வந்து பிளான் பண்ணோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோபும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பெட்டோட சைட் டேபிள் வந்து பிளான் பண்ணோம். அதுவும் இல்லாமல் வந்து பக்கத்தில் வந்து இங்கே வந்து செப்பரேட் டோர்ஸ், இங்கே வந்து 2 டோர்ஸ், இங்கே வந்து ஓப்பன் சிட் அவுட்லாம் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸ், மிரர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணோம். பட் என்னென்னா இந்த போட்ட டிசைனில் எதுவுமே கிடையாது. 1 2 3 4 வாட்டி வந்து இதில் ட்ரா பண்ணியிருக்கோம். 4 வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4த்துலேயும் ஏதாவது ஒன்று கூட கன்ஃபார்ம் ஆகலை. இங்கே வந்து ஒரு கேபினெட், இங்கே வந்து ஒரு கேபினெட். இது வந்து ஃபுல் லென்த்துக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தான். இது சிட் அவுட் ஸ்பேஸ் வந்து வேணான்ட்டாங்க. அதனால் இங்கே வந்து வார்ட்ரோப் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டடி யூனிட். இது ஸ்டடி யூனிட், பேஸ் யூனிட், அப்பர் யூனிட், சிம்பிள், அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். இது வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து இங்கே வந்துடும். இந்த இடத்துல வந்து ஒரு கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த சைடு. இது வந்து பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து டார்க்காகவே இருக்கும். ஏன்னா பில்டர் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபுல்லாகவே டார்க்காக இருக்கும். நம்ம இப்போ இன்டீரியர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பால்கனி, லிவிங் ரூமோட பால்கனி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். நார்த்து சைடு வந்து பார்த்திங்கன்னா இது பால்கனி இருக்கும். இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கோட ஃப்ளாட். இதுலேயே வந்து வாஷ் பேஷன் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த வாஷ் பேஷன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பவர் வந்து எடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பவரும் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கனெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எடுக்க போகிறோம்.
ஏன்னா இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வழியாக நம்ம இந்த சைடு வந்து வாட்டர் கனெக்ஷன் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டு பாத்ரூம்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அப்படியே வேணாம் அப்படின்னா நான் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து காமிக்கிறேன். இந்த வால் வந்து உடச்சிருங்க. இந்த வால் வந்து உடச்சிட்டு இது வந்து வாஷ் பேஷனோட ஏரியா. இது நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இது வந்து வாஷ் பேஷனோட ஏரியா. இந்த வாஷ் பேஷனோட ஏரியா வந்து இந்த வால் ஃபுல்லாத்தையும் உடச்சிட்டு இந்த ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வந்து வர மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இது வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சிரும். ஏன்னா ஒன்று உடச்சி திருப்பி வந்து நம்ம புதுசாக வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் அண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பட் என்னென்னா அதுக்கு இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போட்டு இன்சைடில் இருக்கிற பைப்லைன்ஸ் வந்து நம்ம உடச்சி உள்ளே வந்து தள்ளி வைக்க போகிறோம். அதுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து அதிகமாகிடும். அந்த சைடு வந்து பண்ணும்போது பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து பண்ணலாம். பட் என்னென்னா இது வந்து ஒரு தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஒரு தனியாக வந்து ஒரு கேபினெட்டுக்குள்ளே வந்து போய் வாஷ் பேஷன் இருக்கும். அது வந்து டிவி யூனிட், டிவைடர், வாஷ் பேஷன், அது பக்கத்தில் வந்து க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். அது இந்த கிட்ஸ் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா காட்டும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பிளான் பண்ணோம். வார்ட்ரூப் வந்து ஃபஸ்ட் இந்த சைடு வந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் வந்து இந்த சைடு வந்து பிளான் பண்ணோம். இந்த சைடு தான் வார்ட்ரூபே வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த சைடு வந்து ஸ்டடி யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடு வந்து பிளான் பண்ணோம். பட் என்ன ஸ்டடி யூனிட் வந்து இங்கே எடுத்துட்டோம். வெறும் வார்ட்ரூப் மட்டும்தான் இதில் வரும். காட்டு வந்து கிட்ஸுக்காக வந்து பெட்டு வந்து பங்கர் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணோம். பட் என்னென்னா அது பட்ஜெட் வந்து அதிகமாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இதோட ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. அதனால் வந்து பெட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டோம். இது வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட், அப்பர் யூனிட், லாஃப்ட் யூனிட் இதில் வந்து பண்ண போகிறோம். வால் டைல்ஸ் வந்து எங்களோட தீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் வந்து ரொம்ப நல்ல கலர் தான். இது எங்களோட தீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேட்ச் ஆகலை. அதனால இதெல்லாம் உடச்சி எடுத்துருவோம். உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக தான் வந்து பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாகவே. குவாட்ஸ் கவுண்டர் டாப். குவாட்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். குவாட்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா 2 கிச்சன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐலாண்டு கிச்சன் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 கிச்சன் மாதிரி அப்படின்னா 2 கவுண்டர் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். பட் என்னென்னா இது வந்து 2 கவுண்டர் வந்துடும். இந்த சைடு வந்து ஒன்று வைக்க போகிறோம், இந்த சைடு ஒன்று. குவாட்ஸ் வந்து இருக்குது, எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல். அதனால் வந்து இதில் எதுவுமே நம்ம டச் பண்ண போகிறது கிடையாது. இதை அப்படியே விட்டுருவோம். வெறும் வால் டைல்ஸ் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடச்சி எடுத்துரும். இது ஃபுல்லாகவே அக்ரிலிக் கிச்சன், பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா வரும். நான் எல்லாத்தையும் கலர் வந்து நான் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா கேபினெட்ஸு, டோர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிஞ்சிடுச்சு. நாளையிலேருந்து இங்கே ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒன்று வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து பேண்ட்ரி மாதிரி வந்து வரும். இது வந்து எப்படின்னா நாங்கள் முன்னாடி வந்து பிளான் பண்ணது வந்து வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் வந்து வெளியே தான் பிளான் பண்ணோம். பட் என்னென்னா வெளியும் வந்து ஒரு சிங்க் வந்து கேட்டிருந்தாங்க. சிங்க் வந்து வரும்போது கீழே வந்து அதோட தூண் வந்துடும். தூண்னா அதோட டெப்த் இருக்குது இல்லையா, இந்த சைடு நான் காமிக்கிறேன். இந்த சைடு வந்து டெப்த்து வந்துடும். அப்போ டெப்த்து வரும்போது ஒன்று சிங்கோட கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு நார்மல் பேசிக் சைஸ் வேணும் அப்படின்னு, பேசிக் ஹைட்டு வேணும் அப்படின்னா வாஷிங் மிஷினு ஆர் டிஷ் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியாது. ஏன்னா அது கீழே வர பாட்டில் ட்ராப்பு இல்லைனா அது கீழே வர பைப் லைன்லாம் வரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பால்கனியோட ஒட்டின மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. நாங்கள் இதை உடச்சி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். இது வந்து கவுண்டர். இது டிஷ் வாஷர் இங்கே வைக்க போகிறோம். இது வந்து கவுண்டர் வந்துடும். இங்கே வந்து அவன் ஓடிஜி வச்சுக்கலாம். இங்கே வந்து அப்பர் யூனிட் வந்துடும். மேலே வந்து லாஃப்ட் யூனிட் வந்துடும். இந்த பிளானிங் இருக்குது இல்லையா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நான் சொல்லிட்டேன். பட் என்னென்னா இதெல்லாம் பிளான் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கூட வந்து வேஸ்ட் ஆகாத அந்தளவுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது.
அந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணாமல் டிஷ்வாஷர்லாம் எனக்கு யூஸ் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணாலும் ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து நான் ட்ராயிங் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 டேண்டம், இங்கே வந்து ஒரு சிங்கிள் டோர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் அவன் ஓடிஜி வைக்கிறதுக்காக இது வந்து 2 செல்ஸ் வந்து தான் பிளான் பண்ணிட்டோம். பட் என்னென்னா டிஷ்வாஷர் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின் வைக்கும்போது ஸ்பேஸ் வந்து இல்லை. வெறும் ஒரு கேபினெட் மட்டும் ஸ்கிப் பண்ணால் நீங்கள் பெருசாக வந்து எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து இந்த ஒரு கேபினெட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டர் டைப்பில் இந்த சைடு வந்து பேண்ட்ரி அந்த மாதிரி வந்து வந்துடும். அப்பர் யூனிட் பேஸ் யூனிட் வந்து வந்துடும். இப்போ இதுலேயே வந்து சின்னதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறையா வந்து நாங்கள் பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட அவுட்புட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் அப்படின்ட்டு நான் முன்னாடியே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. கேபினெட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட லேமினேட்ஸு டோர்ஸு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. வெறும் ஹேண்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. இங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபிட்டிங் மட்டும்தான், அசம்பிள் பண்ணுறது கிடையாது. கேபினெட்ஸோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. நான் இந்த லிவிங் ரூமோட பாத்ரூம் வந்து சரியாக காமிக்கலை, நான் அதுவும் காமிக்கிறேன். இதுதான் லிவிங் ரூமோட பாத்ரூம். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதே டைல்ஸ் தான் கிச்சன்லேயே போட்டிருப்பாங்க. பட் என்னென்னா இதில் இருக்கிற டிசைன் வந்து வேறு, கலர் வந்து சேம். இதில் இருக்கிற அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஹாரிசான்டல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெர்டிக்கல் டிசைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. யாராவது வந்து இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ரெஃபரன்ஸுக்காக வந்து எடுத்துக்கங்க. நான் சொல்கிற இன்புட்ஸ்லாம் வந்து சிலதெல்லாம் எடுத்துக்கங்க, சிலதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. 2 சிங்க் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எஸ்எஸ் வந்து குவாட்ஸ் அப்படின்னா பில்டர் வந்து போட்டது தான். குவாட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. இந்த சைடு வந்து எஸ்எஸ் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து இங்கே கவுண்ட்ரு வந்துடும். இந்த எல் ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட முடியாது. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எப்போவுமே எல் ஷேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 feet 6 feet வந்து இருந்தால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 2 feetக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். மீதி 2 feet வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணும். எக்ஸாக்டாக 4 feet வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. டைல்ஸ் ஒட்டும் போது பிளாஸ்டிக் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சுருங்கிடும் அது. அதனால் எல் ஷேப்பில் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 feetக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை நான் யூஸ் பண்ண மாட்டேன், இப்படி எனக்கு வேணாம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் வந்து வச்சுக்கலாம். நான் இங்கேருந்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க இல்லையா, எல்லா பில்டரும் எப்படின்னா எல்லாருமே இப்படி தான் கொடுக்குறாங்க. ஒரு 4 feet வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நீங்கள் வைக்கிறத விட ஒரு 5 feet வச்சிங்கனாலும் கூட 2 யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வந்து வச்சிட்டோம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் தான், ஜஸ்ட்டு கவுண்ட்ரு வந்துடும். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட். இந்த ஃப்ளாட்டில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் இன்டீரியர் வுட் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சிவிலில் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்து இதில் நம்ம பண்ண போகிறோம். பெயிண்டிங், ஃபால் சீலிங் எல்லாமே பண்ண போகிறோம். மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பில்டர் வந்து ரேண்டமாக சில இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஒரு மாடல் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 மாடல், பக்கத்தில் வந்து இன்னொரு 6 மாடல் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நிறையா இருக்குது. அந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டேன் சைட் விசிட்டில். அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கும்போது வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளாட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளாட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி ட்ராப் பண்ணி கொடுத்துருவீங்கன்னா, ஆமாம் எங்கெங்கே வந்து உங்களுக்கு வந்து யூனிட்ஸ்லாம் வந்து தேவைப்படுதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஹைட்டு வந்து எனக்கு கவுண்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக புரியணும் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துருவோம். 2D கொடுத்துருவோம், 3D கொடுத்துருவோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த மாதிரி கேபினெட்ஸ்லாம் வரும்,
உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வாலில் வந்து ட்ரா பண்ணி கொடுக்குறது. ஒன்ஸ் வந்து கேபினெட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை அழிச்சிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.